இங்க ஒரு ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கும் போது பூசாரி பூஜை பண்ணலாம்னு தேங்காய் ஒடிக்கிறாரு. அந்த தேங்காவை பார்த்தா கருப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு வெளியில ஒரு அண்டங்காக்கா ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு கீழேயே ஒரு வயதானவர் எதையோ பார்த்து பயந்த மாதிரி அந்த திருவிழாக்குள்ள நடந்து வராரு. அங்க இருக்கிற எல்லாருமே இவரை பார்த்ததும் பின்னாடி தள்ளி போறாங்க. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த கோயில் கருவறைக்குள்ளேயே போயிடுறாரு. அந்த இடத்துலயே உட்கார்ந்து ரத்தம் வாந்தி எடுத்து அந்த இடத்துலயே இறந்தும் போறாரு. இதனா பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஓடி வந்து ஷாக் ஆகி பாக்குறாங்க. அந்த கோயிலோட பூசாரியும் அந்த ஊர்ல உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம கோயிலே மாசுபடுத்திட்டான், இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு இன்னையில இருந்து 8 நாளைக்கு யாருமே ஊரை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா இதனா கேட்காத அந்த ஊர்லயே இருக்கிற அந்த பொண்ணு அந்த ஊரோட எல்லையை தாண்டி அவளோட லவ்வரை பார்க்கலான்னு போறா. அவனும் அந்த ஊரோட எல்லையில ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு உட்கார்ந்து இருக்கான். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது ரயில் வேகமா வந்து இவனை இடிச்சு அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். இதனா பார்த்த அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறா. இந்த பொண்ணு தன்னையே எரியாம ஒரு காட்டுக்குள்ள நடந்து போய் தேன் கூடுகிட்ட இவளோட தலையை விட்டுறா. அந்த தேனீகளும் இவளோட தலையை சுத்தி கடிக்க ஆரம்பிக்குது. இது தூரத்துல சைக்கிள்ல போற ஒருத்தவர் பார்த்துட்டு இந்த பொண்ணை காப்பாத்தலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள சவுண்டு கேக்குது. அது என்னன்னு இந்த அம்மாவும் காட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு போகும்போது அந்த சைக்கிள்ல வந்தவரு இந்த அம்மாவோட முன்னாடியே கழுத்தை அறுத்து இறந்து போயிடுறாரு. இதனா பார்த்த இந்த லேடியும் பயந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஆடாம அசையாம எதையோ மெய் மறந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல இருக்கிற ஒரு கோனூசி எடுத்து அவங்களோட தலையில குத்திக்கிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க.